ப்ரோ என்ன ப்ரோ ஃபிக்ஸ் பண்ணதை கழட்டிட்டு இருக்கீங்க? போது உனக்கு மீன் ஈஸியாக இதுக்குள்ளே ஃபில்டருக்குள்ளே போயிடும். ஃபில்டருக்குள்ளே போயிட்டு டெட் ஆயிரும். இதில் வந்து உனக்கு எஃபிஷியன்சி கம்மியாக இருக்கும். உனக்கு தண்ணி வந்து ஃபுல் பைப் அந்த சைஸுக்கும் போகாது. ப்ரோ என்ன ப்ரோ ஃபிக்ஸ் பண்ணதை கழட்டிட்டு இருக்கீங்க? அது இல்லைப்பா தம்பி, இது வந்து பழைய மாடல் பாட்டம் ட்ரெயின். நம்ம பாண்டுக்கு வந்து பெரிய பாண்டுன்றதுனால நம்ம எஃபிஷியன்சி பார்த்தாதுன்ட்டு இப்போ நம்ம புது மாடல் பாட்டம் ட்ரெயின் நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அதை பற்றி டீட்டெயில்ஸ் சொல்கிறோம் வா. இதுதான்ப்பா பாட்டம் ட்ரெயின். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட பாட்டம் ட்ரெயின் 2 சைஸில் அவைலபிள் இருக்குது. ஒன்று 110 mm, இன்னொன்று 90 mm. பழைய மெத்தடுக்கு பார்த்தோன்னா இந்த எல்போவை வந்து நம்ம இந்த பைப்பில் கனெக்ட் பண்ணிடுவோம். அப்படி கனெக்ட் பண்ணும்போது நீ இதுக்கு வந்து ஒரு சின்ன டெப்த்து கொடுத்துட்டு அதுக்கு மேலே நீ ஒரு ஜாலி ஒன்று தனியாக ரெடி பண்ணி போட்டு அப்படி போடணும். இதில் வந்து உனக்கு எஃபிஷியன்சி கம்மியாக இருக்கும். எப்படி சொல்கிறேன்னா, இதில் வந்து உனக்கு தண்ணி வந்து ஃபுல் பைப் அந்த சைஸுக்கும் போகாது. உனக்கு ஒரு குறிப்பிட்ட கேப் வச்சுட்டு தான் போகும். இப்போ 90 mmனா அது கம்மியான அளவில் தான் உனக்கு தண்ணி சப்ளை ஆகிட்டு இருக்கும். இதில் அப்படி கிடையாது. இதில் வந்து பார்த்தோன்னா உனக்கு குறிப்பிட்ட கேப் இருக்கும். ஒரு டெப்த்து வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு பைப் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படின்னும் போது உனக்கு இந்த ஃபுல் அந்த பாண்டில் இந்த அளவுக்கு தண்ணி இருக்குதுன்னா அப்படியே இந்த ஃபுல் லோடு இதில் இருக்கும். லோடில் இருக்கும்போது உனக்கு கான்ஸ்டண்ட்டாக அந்த பைப்பில் தண்ணி போய்கிட்டே இருக்கும். அதனால் உனக்கு எஃபிஷியன்சி இதில் டெலிவரி ஆகிறதோட இதில் டெலிவரி ஆகிறது அதிகமாக இருக்கும். இன்னொரு ரீசன் என்னன்னு பார்த்தோன்னா, இதில் வந்து பார்த்தோன்னா நீ தனியாக ஜாலி போடணும்னு சொன்னல, அந்த கிரில்லு வந்து சப்போஸ் நீ ஒரு கல்லோ இதனா வெயிட் வைக்கலன்னா உனக்கு மீன் ஆட்டோமேட்டிக்காக ட்ராவல் ஆகும்போது உனக்கு மூவ் ஆயிரும். அப்படின்னா போது உனக்கு மீன் ஈஸியாக இதுக்குள்ளே ஃபில்டருக்குள்ளே போயிடும். ஃபில்டருக்குள்ளே போயிட்டு டெட் ஆயிரும். ஸோ அதனால் இதில் வந்து இந்த மாதிரி கிரில் கொடுத்துருப்பாங்க. இந்த கிரில்லுக்கு வந்து எல்லாமே ஸ்க்ரூ லாக் டைப்பில் உனக்கு வந்துடும். இந்த ஸ்க்ரூஸ் போட்டு நீ லாக் பண்ணிவிட்டு இதில் பைப்பில் ஃபிட் பண்ணிடலாம். ஃபிட் பண்ணிட்டேன்னா உனக்கு வந்து இது எந்த வித டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. மீனும் உள்ளே போகாது, உனக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. இது ஏன் ப்ரோ நம்ம பாண்டுக்கு நடுவில் ஃபிக்ஸ் பண்ணுறோம்? எதனால் உங்களுக்கு நான் சென்டரில் வைக்கிறேன்னா, உங்களுக்கு 4 டைரெக்ஷன் வந்து ஈவனாக சக் பண்ணி எடுக்கிறதுக்கு உங்களுக்கு சென்டர் தான் உங்களுக்கு பெஸ்ட்டு. இதே நீங்கள் கார்னர் போட்டிங்கனாலோ உங்களுக்கு எஜஸில் போட்டிங்கனாலோ உங்களுக்கு வந்து எஃபெக்ட் இருக்காது. ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சஸ் மட்டும்தான் இருக்கும். இப்போ நீங்கள் பாண்டுக்கு வந்து ஃபில்டர் சேம்பர்லேருந்து நீங்கள் தண்ணி உள்ளே இன்செர்ட் பண்ணுறீங்களா, ஸோ அது ஒரு குறிப்பிட்ட லெவல் ஏறும். அந்த எந்த அளவுக்கு உங்களுக்கு லெவல் ஏறுதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கீழே பவர் வந்து சக்கிங் பவர் இருந்துகிட்டு இருக்கும். ஸோ அதுதான் நான் சக்கிங் பவர்னு சொல்கிறேன். அந்த சக்கிங் பவர் இருக்கிறப்ப தான் உங்களுக்கு வந்து அந்த ஃபுட் வேஸ்டேஜ், மீனோட வேஸ்ட்டு, அந்த மாதிரி வேஸ்டேஜ் எல்லாம் நம்மளுக்கு எஃபிஷியண்ட்டாக கலெக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம பாட்டம் ட்ரெயின் வந்து நம்ம சென்டரில் செட் பண்ணுறோம். சரி வாங்க எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த ப்ராடக்ட் தான் நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். ப்ராடக்டோட வந்து பார்த்திங்கன்னா இந்த அட்டாச்மெண்ட் ஸ்க்ரூஸ் வந்துடும். இதெல்லாம் நம்ம இந்த கிரில்லில் போட்டு லாக் பண்ணி இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அவ்வளோதான். இது பாட்டம் ட்ரெயின் பைப்பு. இது வந்து 110 mm சைஸு. ஸோ இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக பேலன்சிங் சேம்பரில் கனெக்ட் ஆகும். இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னா நம்ம வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம வெப்சைட்டோட லிங்க் கொடுத்துருக்கோம், செக் பண்ணி பாருங்கள்.